ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம். 2024 புத்தாண்டு ராசி பலன். கும்பராசி. அமைதியாக இருந்து வேண்டியதை நிறைவேற்றிக் கொள்ளும் கும்பராசி அன்பர்களே, பிறக்கின்ற ஆங்கில வருட புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரகநிலையின் அமைப்புக்கு ஏற்ப வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். நினைத்த காரியத்தை நிறைவேற்ற வித்தியாசமான செயல்களில் ஈடுபடுவீர். இலக்கியம், நாவல் சார்ந்த துறைகளில் ஆர்வம் ஏற்படும். சேமிப்பை மேம்படுத்துவது சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். வெளியூர் பயணங்களில் வெற்றி கொண்டு நாட்டுவீர்கள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் திடீர் திருப்பம் உண்டாகும். பிரம்மாண்டமான பேச்சுகளை குறைத்துக் கொள்ளவும். தொழில் இருப்பவர்கள் லாபம் ஏற்படும். உடல் ஆரோக்கிய இன்னல்கள் குறையும். உயர்கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். பெரியோர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும். எதிர்கால வாழ்க்கை பற்றிய சிந்தனைகள் மேம்படும். ஆடம்பரமான புதிய தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். பேச்சுகளின் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். சகோதர வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். புதிய நபர்களின் தன்மை அறிந்து செயல்படவும். அலங்கார பொருட்களால் ஆதாயம் அடைவீர்கள். எதிர்பார்த்த சில உதவிகள் அலைச்சலுக்கு பின்பு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். சிந்தனையில் தெளிவு ஏற்படும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கொழுப்பு சார்ந்த உணவுகளை குறைத்துக் கொள்ளவும். எதிலும் உணர்ச்சிப்படாமல் செயல்படவும். தோற்றப்பொழிவில் மாற்றம் உண்டாகும். பெண்களுக்கு செயல்பாடுகளில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். எதிலும் அலட்சிய போக்கின்றி செயல்படவும். எதிர்பாராத சில வரவுகள் ஏற்படும். உறவினர்களின் வழியில் தொழில் சார்ந்த வாய்ப்புகள் சாதகமாகும். தம்பதிகள் அனுசரித்து நடந்து கொள்ளவும். எதிர்காலம் தொடர்பாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். காப்பீடு விஷயங்களில் ஆலோசனை கிடைக்கும். மாணவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். விளையாட்டு விஷயங்களில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வீர்கள். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். மறைவு தொடர்பான பிரச்சனைகள் குறையும். பயணங்களின் மூலம் புதிய ஆதாயம் ஏற்படும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். உத்தியோக பணிகளில் நல்ல மதிப்பு கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்த சாதகமான சூழல் ஏற்படும். பயணங்களின் மூலம் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். விதாண்டவ பேச்சுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. உபரி வருமானம் குறித்து சிந்தனைகள் மேம்படும். தினந்தோறும் பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தவும். வியாபாரத்தில் லாபகரமான வாய்ப்புகள் உண்டாகும். பயணம் சார்ந்த விஷயத்தில் மேன்மை உண்டாகும். எதிர்பாலின மக்கள் வழியில் அனுகூலம் பிறக்கும். இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் மனதில் தோன்றி மறையும். கிளைகளை விரிவுபடுத்துவதற்கான சூழல் மற்றும் உதவிகள் கிடைக்கும். உழைப்பையும் முயற்சியையும் அதிகப்படுத்துவதன் மூலம் புதிய இலக்குகளை அடைவீர்கள். கலைத்துறை இருப்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். ஏதிலும் முன்கோபமின்றி செயல்படவும். சில ஒப்பந்தங்களில் தீர விசாரித்து முடிவெடுப்பது நல்லது. வருவாய் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும். ரசனை தன்மைகளை அறிந்து சில வியூகங்களை அமைப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான சூழல் உண்டாகும். உடல் உழைப்பு அதிகரிக்கும். மற்றவர்களின் பொருட்கள் மீது ஆர்வம் கொள்ளாமல் இருக்கவும். வழக்கு விஷயங்களில் பொறுமையை கையாள்வது உங்கள் மீதான நன்மதிப்பையை மேம்படுத்தும். சஞ்சலமான சிந்தனையால் புதிய அனுபவம் ஏற்படும். அதேபோல 2024 ஆண்டு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு குபேர யோகம் பொற்காலம் தேடி வரும். ஏழரை சனியின் ஜென்மசனியின் பிடியில் சிக்கியிருக்கும் கும்பராசியினருக்கு 2024 ஆண்டு முதல் மனக்கவலைகள் நீங்கும் மகத்தான ஆண்டாக அமையப்போகிறது. இன்னும் சில வாரங்களில் 2024 ஆண்டு பிறக்கப் போகிறது. புத்தாண்டு முதல் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் ஏற்பட போகிறது. அனைத்து நவகிரகங்களும் இணைந்து என்ன பலன்களை தரப்போகிறார்கள்? உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக 2024 ஆண்டு அமையப்போகிறது. காரணம், குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருந்து 4ஆம் வீட்டிற்கு செல்லப் போகிறார். ராகு பகவான் குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டிலும், கேது பகவான் அஸ்தமஸ்தானத்தில் பயணம் செய்கின்றனர். சனி பகவான் ஜென்மசனியாக இருந்தாலும் சசமகா யோகத்தை தரப்போகிறார். ஏழரை சனியில் ஜென்மசனி நடப்பவர்களுக்கு பொங்கு சனியாக இருந்தால் உங்களுக்கு குபேர யோகம் கிடைக்கப் போகிறது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் லாட்டரி மூலமோ அல்லது எதிர்பாராத மூலமோ கிடைக்கும். வரப்போகிற பணத்தை பெரிய அளவில் முதலீடு செய்து அகலக்கால் வைக்க வேண்டாம். இருக்கிறதை விட்டுவிட்டு பரப்பதற்கு ஆசைப்பட வேண்டாம். இருக்கும் வேலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையான உழைப்புக்கு ஏற்ற கூலி கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்வதை தவிர்த்து விடுங்கள். இதில் பண விஷயத்தில் கவனம். யாரை நம்பியும் பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். பண விஷயத்தில் கவனமாக இருங்கள். சமூக வலைதளங்களில் எழுதும் வார்த்தைகளில் கவனம் தேவை. அறிமுகம் இல்லாதவர்களிடம் பேச வேண்டாம், ஆபத்தாகிவிடும். பண விஷயங்களில் ஏமாந்து போக வாய்ப்புள்ளது, கவனம் தேவை. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு பணத்தை கடனாக வாங்கி தர வேண்டாம். நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். ராகுகேது 2024 ஆண்டு முழுவதும் ராகு பகவான் 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து குரு பகவானை போலவே செயல்பட போகிறார். பல வழிகளில் இருந்து பணம் வரும். யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. ஒளிமறைவு இருக்கக்கூடாது. சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சண்டை சித்தரவுகள் வரலாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கேது பகவான் அஸ்தமஸ்தானத்தில் அமர்ந்து விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகிறார். இதில் குரு பயிற்சி. மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்லதொரு மாற்றம் ஏற்பட போகிறது. காரணம், குரு பகவான் 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் அமர்ந்து 10ஆம் வீடான வேலை தொழில் ஸ்தானத்தை பார்க்க போகிறார். குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும். சுகங்களும் சந்தோஷமும் அதிகரிக்கும். குரு பார்வை யோகம். குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உற்சாகமாக இருப்பீர்கள். நோய்கள் நீங்கும். தன வருமானம் அதிகரிப்பதால் மன அழுத்தங்கள் நீங்கும். கும்பராசிக்காரர்கள் அவசரப்படாமல் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டால் 2024 ஆண்டு பொற்கால ஆண்டாக அமையும் என்பது
நிச்சயம். கடனாக கொடுத்த பணம் விரைவில் திரும்ப எளிய வீட்டு பரிகாரம் இதுதான். கடன் பிரச்சனை என்பது பலருக்கும் இருக்கும் பெரிய பிரச்சனையாகும். சிலருக்கு கடனாக வாங்கிய தொகையை எவ்வளவு முயற்சி செய்தாலும் திரும்ப கொடுக்க முடியாமல் போராடிக் கொண்டிருப்பார்கள். சிலருக்கு லட்சக்கணக்கில் கூட கடன் இருக்கலாம். அவர்கள் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை வீட்டில் செய்து வந்தாலே கடனை விரைவிலேயே அடைப்பதற்கான வழி கிடைக்கும். இன்னும் சிலர் கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க முடியாமல் போராடிக் கொண்டிருப்பார்கள். அவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிரச்சனைகள், தடைகள், கஷ்டங்கள் தீர வேண்டும் என்றாலே நாம் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் தான். அதிலும் கடன் பிரச்சனை, வராக்கடன் வசூலாக வேண்டும் என்றால் தோரண கணபதியை வழிபட வேண்டும். பல கோயில்களில், நுழைவாயில்களில், தூண்களில், கோபுரங்களில் இந்த தோரண கணபதியை காண முடியும். அனைத்து செல்வ நலன்களும் பெற்று தோரணையாக அமர்ந்திருப்பதால் இவருக்கு தோரண கணபதி என்று பெயர். இந்த தோரண கணபதியின் படத்தை வீட்டில் வாங்கி வைக்க வேண்டும். பூஜை பொருட்கள், சுவாமி படங்கள் விற்பனை செய்யும் கடைகளில் கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் இணையதளத்தில் கூட தோரண கணபதியின் படத்தை டவுன்லோட் செய்து பிரிண்ட் போட்டு எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இந்த தோரண கணபதியின் படத்தை வீட்டின் பூஜை அறையில் வைத்து படத்திற்கு முன் ஒரு அகலில் நெய் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். தோரண கணபதியின் படத்தை எந்த கிழமையில் வாங்கி வீட்டில் வைத்தாலும் அதற்கு பிறகு வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி தொடர்ந்து 6 ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். தோரண கணபதியின் படத்திற்கு முன் காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ நெய் விளக்கேற்றி மாம்பழம், கொய்யாப்பழம், திராட்சை, ஆப்பிள், ஆரஞ்சு என 5 வகையான பழங்கள் வைத்து நம்முடைய கோரிக்கையை மனதார சொல்லி வழிபட வேண்டும். இந்த வழிபாட்டினை தொடர்ந்து 6 வாரங்கள் செய்து வந்தாலே கடன் பிரச்சனை அல்லது கடனாக கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கான நல்ல வழி கிடைக்கும். வீட்டிற்கு அருகிலேயே தோரண கணபதி ஆலயம் உண்டு அல்லது அருகில் உள்ள கோயில் தோணில் தோரண கணபதி இருக்கிறார் என்றால் அங்கு சென்று நெய் விளக்கேற்றி 5 வகை பழங்கள் படைத்து வழிபடலாம். இது மிகவும் சிறப்பான பலனை தரும். அதேபோல இழந்த பணம், பொருளை திரும்ப பெற செய்ய வேண்டிய எளிய வழிபாடு இதுதான். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக வாழ்வில் யாரையாவது நம்பி ஒப்படைத்த பொருள் திரும்ப கிடைக்காமல் ஏமாற்றத்தை சந்திக்கலாம். அப்படி நம்பி கொடுத்த பணமும் பொருளும் எப்போது திரும்ப கிடைக்கும் என பல காலமாக காத்திருந்து ஏமாற்றத்தை சந்தித்திருப்பேன். திரும்ப வரும் என நம்பி ஏமாந்த பணம், பொருள் கிடைப்பதற்கான எளிய பரிகாரத்தை இங்கு தெரிந்து கொள்ளலாம். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து வந்தாலே இழந்தவை நம்மை தேடி வரும். பழக்கத்திற்காகவோ, இறக்கப்பட்டோ, நம்பிக்கையின் காரணமாகவோ நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள் என யாருக்காவது பணம், பொருள், நகை, நிலம் என கொடுத்து உதவியிருப்போம். ஒரு வாரத்தில் திரும்பி தருகிறேன், இல்லை என்றால் ஒரு மாதத்தில் திருப்பி தருகிறேன் என்று அவர்கள் கூறிய வார்த்தையை நம்பி கொடுத்திருப்போம். ஆனால் சொன்னபடி அவர்கள் பணத்தை திருப்பி தராமல் ஏமாற்றியிருக்கலாம். அவர்கள் ஏதாவது காரணத்தால் திருப்பி தராமல் ஏமாற்றியதோடு நமக்கே எதிரியாகவும் மாறியிருக்கலாம். இப்படி பணமாகவோ, பொருளாகவோ, சொத்தாகவோ கொடுத்து ஏமாந்திருந்தால் இழந்தவற்றை திரும்ப பெறுவதற்கு எளிய பரிகாரம் உள்ளது. நாம் இழந்த பொருள் எப்படியாவது நம்மிடம் வந்து சேர வேண்டும், அதற்காக ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும் என்பவர் இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும். இது வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாகும். வெள்ளிக்கிழமையில் வீட்டில் உள்ள பூஜை அறையில் 7 அகல் விளக்குகளை வரிசையாக வைத்து அதில் நெய் ஊற்றி தாமரைத்தண்டு திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும். தாமரைத்தண்டு திரி கிடைக்காவிட்டால் சாதாரண பஞ்சு திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும். இந்த விளக்கை தெற்கு நோக்கி ஏற்ற வேண்டும். இந்த விளக்கிற்கு மஞ்சள், குங்குமம் வைத்து பூ போட்டு விளக்கேற்ற வேண்டும். தெற்கு என்பது செவ்வாய் பகவானுக்குரிய திசையாகும். இழந்த செல்வம், பணம், நகை, சொத்துக்கள் போன்ற இழந்த பொருட்களை மீட்பதற்கான தெய்வமாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அதோடு தெற்கு என்பது யமதர்மனுக்கு உரிய திசையும் கூட. அவரை முறையாக வழிபட்டால் திரும்ப பெறவே முடியாது என நினைத்த கணவரின் உயிரை சாவித்திரி யமனிடமிருந்து மீட்டுள்ளார். அதுபோல் திரும்ப கிடைக்காது என நினைத்த இழந்த பொருளை இந்த வழிபாடு திரும்ப கொண்டு வந்து சேர்க்கும். இந்த 7 நெய் விளக்குகளையும் தெற்கு திசையை நோக்கி ஏற்றி வைத்து குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். உதவ வேண்டும் என்ற எண்ணத்துடன் கொடுத்த பணம் பல மடங்காக திரும்ப வர வேண்டும் என மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த வழிபாட்டினை தொடர்ந்து 6 வாரங்கள் செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டினை செய்ய துவங்கிய 48 நாட்களில் இழந்த பணம் திரும்புவதற்கான வழிபிறக்கும். அப்படி இல்லாவிட்டால் வேண்டுதல் நிறைவேறும் வரை இந்த பரிகாரத்தை செய்யலாம். நம்பிக்கையுடன் தொடர்ந்து இந்த வழிபாட்டினை செய்து வந்தால் விரைவில் நல்ல பலன் கிடைக்கும். பணம் சேர்ந்து கொண்டே இருக்க பீரோவில் வைக்க வேண்டிய 3 பொருட்கள் இதுதான். பணம் சம்பாதிப்பதை விட அதை சேமித்து வைப்பதுதான் பலருக்கும் கஷ்டமான விஷயமாக மாறிவிட்டது. பலருக்கும் இருக்கும் பெரிய பிரச்சனை காரணமே இல்லாமல் பணம் விரயமாகிக் கொண்டே இருப்பதுதான். எதிர்பாராத செலவுகள் அடிக்கடி ஏற்பட்டு கையில் பணத்தை தங்கவிடாமல் கரைத்துவிடும். என்னதான் முயற்சி செய்தாலும் செலவை கட்டுப்படுத்த முடியாமலும் சம்பாதித்த பணம் வீட்டில் தங்காமலும் போய்கொண்டே இருப்பது பலருக்கும் இருக்கும் கவலை. நம் வீட்டில் தினமும் பயன்படுத்தும் சில பொருட்களை சரியான முறையில் பயன்படுத்தி எளிய வீட்டு பரிகாரங்களை செய்து வந்தாலே பணம் வீட்டை தேடி வந்து கொண்டே இருக்கும். பணப்பிரச்சனையில் இருந்து விடுபட வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த குறிப்பிட்ட பொருட்களை வீட்டின் பீரோவில் வைத்து வழிபட்டாலே போதும், அனைத்து பணமும் உங்களிடம் வந்துவிடும். இந்த காலகட்டத்தில் நம் சம்பாதிக்க பணம் முழுவதுமாக கைக்கு வருவதே பெரிய பாடாக உள்ளது. அப்படி வந்தாலும் சம்பாதித்த பணம் கைக்கு வருவதற்கு முன்பாகவே அதற்கு ஏற்றால் போல் செலவும் தயாராக இருக்கும். பணம் கையில் வந்த சுவடே தெரியாமல் கரைந்து போய்விடும். இதனால்
சம்பாதித்த பணத்தில் கொஞ்சத்தை கூட சேமிக்க முடியாமல் போவதோடு கூடுதலாக கடன் வாங்க வேண்டிய நிலையும் ஏற்படுகிறது. இது போன்ற பொருளாதார பிரச்சனைகள் தீர்வதற்கு மிக எளிமையாக வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து பரிகாரம் ஒன்றை செய்து வந்தாலே வாழ்வில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தானிய பரிகாரம். ஒரு கைப்பிடி அளவிற்கு பச்சரிசி எடுத்துக்கொள்ள வேண்டும். மகாலட்சுமி வாசம் செய்யும் 108 பொருட்களில் ஒன்று பச்சரிசி. அடுத்தபடியாக கொண்டக்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். கொண்டக்கடலை வெள்ளையாக இருக்க வேண்டும். வெள்ளை கொண்டக்கடலையாக இருந்தால் சிறப்பானது. கொண்டக்கடலை குரு பகவானுக்குரிய தானியமாகும். மற்றொரு பொருள் துவரம் பருப்பு. இது செவ்வாய் பகவானுக்குரிய தானியமாகும். கடன் பிரச்சனை, வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், சொத்து வாங்க வேண்டும், பணம் சேர்க்க வேண்டும் என்பவர்கள் செவ்வாய் பகவானை வழிபட்டு வரலாம். செவ்வாய் பகவானின் அருள் இருந்தால் கடன் போன்ற நிதி பிரச்சனைகள் இல்லாத சுகமான வாழ்க்கை வாழலாம். பீரோவில் வைக்க வேண்டிய பரிகாரம். இந்த 3 தானியங்களையும் பூஜை அறையில் வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். பிறகு பச்சை நிற துணி ஒன்றில் இந்த 3 தானியங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கலந்து ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டில் பணம், தங்க நகைகள் சேர்த்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் பீரோ. அந்த பீரோவில் ஒரு இடத்தில் இந்த தானிய மூட்டையை வைத்துவிட வேண்டும். செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் இந்த தானிய மூட்டைக்கு சாம்பிராணி கட்டி வழிபட வேண்டும். சுத்தம் இல்லாமல் இந்த தானிய மூட்டையை தொடுவதை தவிர்க்க வேண்டும். இந்த தானிய மூட்டையை 3 மாதம் அல்லது 6 மாதத்துக்கு பிறகு எடுத்து அதில் பூச்சி, புழு போன்றவை ஏற்படுவது போல இருந்தால் அதை எடுத்து கால்படாத இடத்திலோ அல்லது ஓடும் தண்ணீரிலோ போட்டுவிட வேண்டும். பிறகு மீண்டும் புதிதாக மற்றொரு துணியில் இந்த தானியங்களை கலந்தெடுத்து பீரோவில் ஏற்கனவே தானிய மூட்டை இருந்த அதே இடத்தில் வைத்து வழிபட்டு வர வேண்டும். இந்த தானிய வழிபாட்டை செய்ய துவங்கிய 1 மாதத்துக்குள் நல்ல மாற்றம் ஏற்பட்டு பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து வந்தால் மொத்தமாக கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை தீராவிட்டாலும் அதன் பாதிப்பு குறைந்து படிப்படியாக அந்த பிரச்சனையில் இருந்து மீள்வதற்கு முழுவதும் வழி கிடைக்கும். அதேபோல உப்பு ஜாடி பரிகாரம். அதேபோல மற்றொரு பரிகாரமாக ஒரு மஞ்சள் துணியில் சிறிது கொட்டைப்பாக்கு, நாணயங்கள், விலை குறைந்த வெள்ளிக்காசுகள் ஆகியவற்றை ஒரு முடிச்சாக கட்டி பூஜை அறையில் வைத்து விளக்கேற்றி குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு இந்த முடிச்சை வீட்டின் சமையலறையில் பயன்படுத்தும் கல்லுப்பு வைத்துள்ள ஜாடிக்குள் வைத்து அதன் மேல் உப்பு வைத்து பயன்படுத்தலாம். கல்லுப்பு கண்ணாடி, பிளாஸ்டிக் போன்ற டப்பாக்களில் வைப்பதை விட பீங்காஞ்சாடியில் வைப்பது சிறப்பானது. இது பணவரவை ஈர்க்கும் தன்மை கொண்டது. இந்த உப்பு ஜாடிக்குள் கொட்டைப்பாக்கு, நாணயம், வெள்ளிக்காசை வைத்து கட்டிய முடிச்சை வைத்து தொடர்ந்து சமையலுக்கு பயன்படுத்தி வரலாம். இப்படி செய்வதால் வீட்டில் தொடர்ந்து பணம் வந்து கொண்டே இருக்கும்.